சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் மேலாடை இல்லாமல் கொளுத்தும் வெயிலில் அழைத்து செல்லும் காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சரியாக 2000 பேர் புறநோயாளிகளாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருகிறார்கள். அதே போல மருத்துவமனை வளாகத்தில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை ஒன்றும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 2 இடங்களில் முதியோர் நல மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகம், அடுத்தது கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகமாகும். இங்கு 1000 பேர் சரியாக புறநோயாளிகளாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை 5,04,000 பேர் பயன்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. உள்நோயாளிகளாக 1,69,000 பயன்பெற்று வருவதாகவும் கூறப்படும் நிலையில இதுவரை இங்க பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வருவது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த முதியவர்கள், அதாவது முதியோர் நல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த முதியவர்களை உயர் சிகிச்சைக்காக தேவைப்படும் பட்சத்துல அருகில் இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது வழக்கம். அந்த வகையில முதியவர் ஒருவரை மேல் சிகிச்சைக்காக அதே வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில மேல் ஆடையின்றி ஸ்ட்ரக்சர் டிராலியில தள்ளி செல்லக்கூடிய அந்த சூழல், அந்த காணொலி காட்சியை பார்க்க முடிகிறது. அப்பொழுது அங்க தள்ளி செல்லும் பொழுது அங்கே மருத்துவ பணியாளரும் இருந்தார். அவரிடம் கேட்கையில அவர் சிரித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த அவல நிலையும் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ ஒரு 300 மீட்டர் இடைவெளி தான் அந்த 2 மருத்துவமனைகளுக்கும் இடைவெளி இருக்கும். அங்கே கொளுத்து வெயில், அதாவது சரியாக மதிய வெயிலிலே அவர் அந்த முதியவருக்கு மேலாடை இல்லை, அவர் மீது எந்த ஒரு ஆடையும் போர்த்தி கொண்டு அழைத்து செல்லாமல் வெறும் உடலாகவே அவர் அந்த வெயில்ல சிரமப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கப்படுகிறது. மறுபுறம் அதே மருத்துவமனையில இருக்கக்கூடிய அங்க மருத்துவ ஊழியர்களும் தொலைபேசியில் பேசிக்கொண்டு மெத்தனமாக அங்க பணியாற்றக்கூடிய அந்த அவல நிலையும் அங்கே அரங்கேறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.